வணக்கம் மக்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று 13 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அந்த 13 மாவட்டங்கள், எந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது போல வானிலை தொடர்பான செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்கள் விவசாயி அப்படின்ற யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினசரி நடக்கக்கூடிய வானிலை தொடர்பான அப்டேட்களை நம்ம சேனல்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த மாதம் என்ன மாதம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் இறுதியில் நம்ம இருக்கோம். குறிப்பாக செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபரில் இந்த நவம்பர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெயின் சீசனாக எப்போவுமே இருக்கும். அதே போல் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது அடுத்த மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இறுதிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை செய்திகள்லேருந்து நமக்கு பிரத்யேகமாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த 13 மாவட்டங்கள்? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. எந்தெந்த மாவட்டம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், நம்முடைய தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்ந்து பொழியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பெய்யாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி விட்டு விட்டு தான் பெய்யும். தொடர்ந்து மழை பொழிவானது எங்கேயும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தொடர்ந்து மழை பொழியும். அப்படிலாம் இல்லை. பிழிஞ்சா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய வானிலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த 13 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஓகே மக்களே, இது போல் நடக்கக்கூடிய வானிலை நிகழ்வுகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விவசாயி என்னும் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் வானிலை தொடர்பாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி மக்களே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.